இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 27:52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நம் பாவங்களுக்காக இந்த பூமியிலே வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு தம் இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை இரட்சித்து கொண்டார். தன் பிதா தனக்கு கொடுத்த பணியை சரியாய் செய்து முடித்து அவர் சிலுவையிலே எல்லாம் முடிந்ததென்று தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்த பின்பு அவர் சரீரத்தை கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். அவர் ஆவி மரித்து போகவில்லை. அவர் ஆவி பாதாளத்திற்கு சென்று அங்கே பரிசுத்தவான்களுக்கு பிரசங்கித்தது. இதோ கல்லறைகள், அதாவது நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் அப்பொழுது எழுந்திருந்தது. அவைகளுக்கு கர்த்தர் பிரசங்கித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி தேவன் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு அவர் அநேக பாதாளத்திற்கு அநேக பரிசுத்தவான்களோடு சென்று பரதேசிக்கு சென்று அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட தேவன் இதோ அவர் மரித்து அவர் அப்படியே போகவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க இருக்கிறார். கர்த்தர் இவ்விதமாய் உன் வாழ்க்கையிலே மரித்து போன, முடியாமல் போன அநேக காரியங்களை உயிர்ப்பிக்கவும் திரும்பவும் உன்னை புதுப்பிக்கவும் தேவனாலே ஆகும். அவரை விசுவாசிக்கும் பொழுது நீ இரட்சிக்கப்படுகிறாய். நீ பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உன்னை பயன்படுத்த உன்னை விட்டு கொடுப்பாயே. ஆனால் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். இதோ அவர் சீக்கிரமாய் உயிர்த்தெழப் போகிறார்.